Taste the Daily. வாய்க்கொழுப்பு சீலையாக வடிகிறது என்பது ஒரு முதுமொழி. அப்படித்தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஆசிப் தனது வாயை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்காமல் 30 ஆண்டுகளாக தீவிரவாதிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம் என்று தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பகிரங்கமாக ஆணவமாக பேட்டி அளித்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய இந்திய ராணுவம், அதே போன்று முப்படையைச் சேர்ந்த வீரர்கள் நள்ளிரவு 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை இலக்கை குறிவைத்து 25 நிமிடங்களிலே சுமார் 9 இடங்களில் பாகிஸ்தானினுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலே அவர்கள் தீவிரவாத முகாம்களாக தீவிரவாதியை பயிற்றுவிக்கக்கூடிய மையங்களாக இருந்த இடங்களை துல்லியமாக குறிவைத்து தாக்குதல் நடத்தி அந்த கட்டமைப்புகளை அவர்கள் சரிய செய்திருக்கிறார்கள், அந்த உடைத்திருந்திருக்கிறார்கள். இது உலக அரங்கில் பாராட்டை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவினுடைய தாக்குதலை கண்டு அஞ்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஆசிப், அதாவது எத்தனை முறை அடி வாங்கினாலும் நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை அவர் அதனை அச்சாரமாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா தங்களுடைய படைகளை பின்வாங்கிக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் நாங்கள் பின்வாங்கிக் கொள்வோம். இந்தியா பாகிஸ்தான் மீதான தாக்குதலை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெள்ளை கொடி காட்டியிருக்கிறார். பாகிஸ்தானுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி இந்தியா எப்போதும் பின்வாங்க போவதில்லை. இந்திய ராணுவமும் முப்படையைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய எல்லையிலே அவர்கள் நிற்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பகுதியிலே அவர்கள் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று கூட இந்திய முப்படையைச் சேர்ந்த இந்திய ராணுவம், கடற்படை, தரைப்படை, வான்படை 3 படைகளுமே மக்களை குறிவைக்காமல், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழும் பகுதிகளை குறிவைக்காமல், ராணுவ முகாம்களை குறிவைக்காமல், அங்கு இருக்கக்கூடிய துறைமுகத்தை குறிவைக்காமல், அங்கு இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நிறுவனங்களை குறிவைக்காமல், அதே போன்று பள்ளிகளை குறிவைக்காமல் மிக நேர்த்தியாக போரினுடைய அந்த ராஜதந்திர ரீதியிலான நடைமுறையை பின்பற்றி நேற்று அந்த 9 இடங்களை அழிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கட்டமைப்புகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. தங்களுடைய இலக்கை மட்டுமே இந்திய அரசு, மத்திய அரசு, குறிப்பாக முப்படையைச் சேர்ந்த வீரர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அதனைத்தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலும் 2 விமானப்படை, அதே போன்று ராணுவ படையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் தெளிவாக விளக்கி கூறினார்கள். இந்த எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? பகல்காமிலே ஏப்ரல் 22ஆம் தேதி அப்பாவி மக்கள், சுற்றுலா பயணிகள் 26 பேரை குறிவைத்து, அதாவது தங்களுடைய அந்த சுற்றுலா பயணிகளுடைய மனைவிகளுடைய கண்முன்னே அவருடைய கணவர்களை, புதிதாக திருமணமானவர்களை, 1 வார காலமான திருமணமானவர்களை, தேனிலவுக்கு சென்றவர்கள் என பல பேரை குறிவைத்து கொடூரமான முறையில் அந்த தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாத அமைப்புகள், இந்த ஃப்ரண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு, அந்த குறிப்பாக பாகிஸ்தானிலே தங்கி அவர்கள் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் அந்த தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக முதலில் ஒப்புக்கொண்டார்கள். இந்தியாவினுடைய அதிரடி நடவடிக்கைகளை கண்டு அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்திய அரசு அதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. 9 இடங்களிலே தீவிரவாதத்துடைய கட்டமைப்பை சிதைத்திருக்கிறது இந்தியாவினுடைய முப்படையும் சேர்ந்து. இந்த தாக்குதல் என்பது உண்மையிலேயே அனைத்து நாடுகளிலிருந்தும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்திய அளவில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்தந்த மாநிலங்களில் இருந்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்பதையும் ஏற்கனவே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலேயே இந்த பாதுகாப்பு ஒத்திகையும் நிகழ்த்தவிருக்கிறது. அதற்கு முன்பாக 26 பேரை அப்பாவி பொதுமக்களை சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்தியாவினுடைய முப்படையுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள், பாகிஸ்தானுடைய ராணுவம் என்பது அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கையிலேயே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மார்ச் 2021 அந்த பகுதியிலே கூட 36 பேர் அந்த காலகட்டத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 2000 24 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜூலை 2021 13 பேர், அதே போன்று 2022 11 பேர், மார்ச் 2024 24 பேர், 2019 அந்த புல்வாமா என்கிற பகுதியிலே 40 CRF வீரர்கள், அதே போன்று இன்றைக்கு பகல்காம் பகுதியிலே 26 பேர் அப்பாவி பொதுமக்கள். இப்படி தொடர்ச்சியாக மனிதர்களை, மக்களை, இந்தியர்களை குறிவைத்து நடத்தக்கூடிய தாக்குதலை இந்திய அரசு பொறுத்து கொள்ளாது
சரியான பதிலடியை தக்க நேரத்தில் கொடுக்கும் என்பதை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. 30 ஆண்டுகளாக அடைக்கலம் கொடுத்தும் தீவிரவாதிகளுக்கு என்று ஆணவமாக பேசிய பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஆசிஃபிற்கு தகுந்த பதிலடியை இந்திய அரசு கொடுக்கும் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று நடத்த அந்த சந்திப்பு அந்த தாக்குதலிலே ஏற்கனவே அந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 80க்கும் மேற்பட்டவர்கள் இதில் இறந்திருக்கலாம் என்ற தகவல் உறுதியானது. அதே நேரத்திலே அந்த மசூத் அசார் என்கிற நபர் கொல்லப்பட்டதாகவும் ஆனால் தகவல் வந்தது. ஆனால் தற்போது அவர் உயிர் பிழைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது பகவல்பூர் முகாம் பகுதியிலே அது ஒரு உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அவருடைய சகோதரி, அவருடைய கணவர்கள், உறவினர்கள் என 10 பேர் அந்த தாக்குதலிலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் மசூத் அசார் மட்டும் உயிர் தப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி தொடர்ந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாத நடவடிக்கைகளை, தீவிரவாத முகாம்களை, தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இடங்களை குறிவைத்துத்தான் இந்தியாவுடைய தாக்குதல் இருந்திருக்கிறது என்பதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாக்குதலாக இது உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அது குறித்து நம்முடைய முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் தெளிவான ஒரு விளக்கத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் நாங்கள் அங்கே எல்லையோரத்திலே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை, தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களை நாங்கள் எப்படியெல்லாம் ஒரு வரைபடத்தின் மூலமாக நுணுக்கமாக மையங்களாக, மைய புள்ளிகளாக அதனை கணக்கில் எடுத்து எப்படி நாங்கள் அதை தாக்குதல் நடத்தினோம், யாருக்கும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாத அளவிற்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அவர்கள் எடுத்துரைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.